குருபியோ நமக. உலகத்திலே பெரிய பணக்கார நாடு அமெரிக்காங்க. உலகத்திலேயே பதவி இருக்குது பாருங்கள். அந்த பதவியில் பெரிய பதவி வந்து அமெரிக்க ஜனாதிபதி பதவிங்க. ஆமாங்க, உலகத்திலேயே பெரிய பதவி வந்து அமெரிக்க ஜனாதிபதி பதவிங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, பிளான் பண்ணாமல் நேரத்தை வீணாக்கிறாங்க பாருங்கள். லேட்டாகிடுச்சு மண்ணாங்கட்டி லேட்டாகிடுச்சு. பிளான் பண்ணலை. எந்த போஸ்ட்டில் இரு, என்ன ஒன்றாலும் இரு. ஒரு டைம்னா ஒரு டைமில் நீ அந்த நேரத்தில் இருக்கணுங்க. அதர்வைஸ் யூ ஒன்ட் பி கன்சிடர். கண்டிப்பாக சொல்கிறேங்க, யூஸ்லெஸ். இது எதுக்கு சொல்கிறேன்னா, அதாவது அமெரிக்காவினுடைய முதல் ஜனாதிபதி வாஷிங்டன். முதல் ஜனாதிபதியாக இருந்தார்னா எவ்வளோ ஒர்க்கு இருக்கும், எவ்வளோ பண்ணணும். அப்போ தான் தாமஸ் ஜெஃபர்சன்றவர் வந்து அந்த அமெரிக்கனுடைய இண்டிபெண்டன்ஸ் சார்ட்டெல்லாம் போட்டு கொடுத்து பண்ணி அந்த டைமுங்க ரொம்ப குருஷியல் டைம். அப்போ கூட ஹீ யூஸ் டு கம் இன் டைம். கரெக்டாக ஆஃபீஸுக்கு இன் டைமில் வருவாருங்க. அவருடைய செக்ரட்டரி அமெரிக்க ஜனாதிபதியோட செக்ரட்டரிங்க. அவர் வந்து ஜனாதிபதி ஆஃபீஸுக்கு வரும்போது ஒரு 3 நிமிஷம் லேட்டாக வந்தாருங்க. கோவம் வந்துடுச்சுங்க. ஒய் லேட்டுன்னு கேட்டாருங்க. கிளாக் வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா, த்ரோ தி கிளாக் அவுட் ஆர் ஐ வில் த்ரோ யூ அவுட்டுன்னாருங்க. ஃபாலோ. எதுக்கு சொல்கிறேன்னா, வெயிட்டிங் இஸ் அ சைக்கலாஜிக்கல் டார்ச்சர் டு எவரிபடி. நம்ம பெஞ்சமின் பிராங்க்லின்னு ஒருத்தருங்க. அவர் வந்து நிறைய பெரிய அறிஞருங்க. ஒரு கடை வச்சுருக்காருங்க, புஸ்தக கடை. அவருடைய காரியஸ்தரை கூப்பிட்டு, இந்த பார், ஐ எம் கோயிங் இன்சைட், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் பார்த்துன்னு இருக்கேன். நான் டோன்ட் டிஸ்டர்ப் மீ அண்ட் டோன்ட் பர்மிட் எனிபடி டு என்டர் ஈவன் இஃப் இட் இஸ் மை ஒய்ஃப். ஹி டோல்ட் ஆஸ் சச். காரியஸ்தர் என்ன பண்ணார், உட்காந்து வியாபாரம் பார்த்துன்னு இருக்காருங்க. அப்போது ஒருத்தர் உள்ளே நுழையிறாருங்க. அவர் சொல்கிறாரு, இது என்ன விலைன்னு சொல்லிவிட்டு ஒரு புக்கை கேட்குறாருங்க. அவர் வந்து அந்த புக்கோட விலை வந்து $2 சொல்கிறாருங்க. இல்லை, எனக்கு அதை குறைச்சி கொடுங்களான்னார். இல்லை, ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். புக்ஸெல்லாம் இப்போல்லாம் மூட்டையாக கொடுக்குறாங்க. பிகாஸ் பீப்புள் ஆர் நாட் ஷோயிங் மச் இன்ட்ரெஸ்டட் இன் ரீடிங் புக்ஸு. இப்போல்லாம் கிலோ கணக்கில் புக்கை கொடுக்குறாங்க. இந்த செல்ஃபோன் வந்ததுலேருந்து அந்த பிடிஎஃப் அது இது பார்த்து. பட் ஆக்சுவலிங்க புஸ்தகந்தாங்க படிக்கணும். செல்ஃபோனில் படிக்கிறதெல்லாம் யூஸ்லெஸ். புஸ்தகத்தை படிக்கணும். அப்போ அந்த காலத்தில் புஸ்தகத்தை எடுத்து வாங்கிறதுக்கு போகும்போது $2 அவர் சொன்னார். ஏதோ நெகோஷியேஷன் பண்ணி கொடுங்கன்னா முடியாதுன்னாரு. உங்கள் பாஸ் பெஞ்சமின் பிராங்க்லின் எனக்கு அவரை நான் பார்க்கணும், நான் சொல்கிறேன், நான் குறைச்சி கொடு. நோனோ, அவர் இஸ் பிஸி, உள்ளே இருக்கார், அனுப்ப முடியாது. இல்லை, நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் புஷ் தி டோர் அண்ட் வெண்ட் இன்சைட். என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்டார். ஏதோ சொல்லிவிட்டு வந்து இந்த புஸ்தகத்துக்கு வந்து எனக்கு கொஞ்சம் நெகோஷியேஷன் பண்ணி குறைச்சி கொடுக்கணுன்னாரு. அப்படியா? அந்த ப்ரைஸை பார்த்துட்டு $2 போட்டுங்க. நீங்கள் இதுக்கு வந்து $2.5 கொடுக்கணுன்னாரு. ஒய் சார், அவரே எனக்கு சொன்னார். நோ, நீங்கள் வந்து என்னுடைய நேரத்தை எடுத்துக்கினீங்க. மை டைம் இஸ் மோஸ்ட் ப்ரெஷியஸ் டு மீ. ஏன்னாங்க நீங்கள் பொண்ணாங்க பாருங்கள், எப்படி நீங்கள் வந்து டைம் இல்லை, நேரம் இல்லை, அதை பண்ணல, இதை பண்ணல. ஏன்னாங்க பரீட்சை எழுதுறதுக்கு போகிறீங்க, நேரம் இருக்குது. உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு போகிறீங்க, நேரம் இருக்குது. உத்தியோகத்துக்கு வந்தவொடனே லேட்டாக வரீங்க. நான்சென்ஸ். என்ன பண்ணுறாங்க, அவர் என்ன பண்ணுறாரு, ஆமாங்க இந்த அப்புறம் கொடுத்து வாங்கிட்டு போனாருங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, டைம் இஸ் மோஸ்ட் ப்ரெஷியஸ். இப்போது அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து திருநெல்வேலியில் வந்து ஒரு கூட்டத்தை அட்டன் பண்ணுறதுக்கு வந்தாருங்க. அந்த அம்மாவுக்கு அது வந்து ஷெடியூல் வந்து 7 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிக்கணும். அவங்க சம்வாட் முன்னாடியே வரலியரே நின்றுட்டு, இந்த மீட்டிங்க்கும் இதுக்கும் டைம் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 1 கிலோமீட்டருங்க. அந்த நேரம், அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்க
இங்கேயும் அங்கேயும் நடந்து இருந்தாங்க. எங்கள் டைம் இருக்குது, கார் வந்துடும் இன்னொன்னும் நான் புறப்படுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து நடந்து போக ஆரம்பித்தாங்க கூட்டம் நடக்கிற இடத்துக்கு. ஆமாங்க, கூட்டம் நடக்கிற இடத்துக்கு நடந்து போயிட்டு ரீச் ஆனாங்க. டைமுக்கு எவ்வளோ வச்சுன்னு இருக்காங்க பாருங்கள். பகவான் ரமண மகரிஷிக்கிட்ட வந்து ஒரு டிவோட்டி கேட்குறாருங்க, எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ரமண மகரிஷி, நீங்கள் கேட்டீங்க, எல்லாருக்கும் சொல்கிறேன், நிகழ்காலத்தை நீங்கள் ஒழுங்காக உபயோகப்படுத்தினீங்கன்னா அந்த நேரம் காலத்தை எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வீடியோவிலேருந்து நான் உங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, கடை வச்சா கூடங்க, நீங்கள் ஒரு கடை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கடை 7 மணிக்குன்னா 7 மணிக்கு திறக்கணுங்க. நீங்கள் கஸ்டமர் உங்களுக்கோசரம் வெயிட் பண்ணுவாங்க. இல்லை வரலன்னா நாளைக்கு லீவுன்னு போடுங்க. இதை மாதிரி போட்டிங்கன்னா உங்கள் பிஸ்னஸும் டெவலப் ஆகுங்க, வாழ்க்கை தரமும் உங்களது முன்னேறுங்க. புரியுதுங்களா? நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.